திமுகவின் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் யாருன்னு தெரியுதில்ல உங்களுக்கு? லஞ்ச ஊழல் வழக்கில் இவர் விடுதலை பண்ணாங்க. கீழ்மட்ட கோர்ட், ஹைகோர்ட்டு கூப்பிட்டு தகுந்த ஆதாரம் இருக்குது, திரும்பி வழக்கு எடுங்கன்ட்டாங்க. ஆக ஊழலுக்கு பேர் போன மந்திரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம். எலெக்ஷன் வந்தால் மட்டும் வெக்கம் இல்லாமல் திமுகவிலிருந்து, நாஸ்திகர் கட்சியிலிருந்தும் கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் அங்கே போயிடுவார். அம்மன் கோயிலுக்கு போய் பூஜைலாம் பண்ணிட்டு வருவார். படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயிலுங்கிற மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு இங்கே கொள்ளை அடிக்கிறதுல மிகப்பெரிய பிரபலமானவர். அரசு உயர் நீதிமன்றத்தால் மீண்டும் அவர் ஊழல் வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டவர். அவர் காவேரியை பற்றி பேசியிருக்காரு. காவேரியில் ஏபிசிடி தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? நீங்கள் எல்லாம் மந்திரி 7 ஜெயலலிதாவை அது தண்டனை கொடுத்தாங்களாம். அவர் சொல்லியார், ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுக்கும்போது அதிமுக காரணில் எவனோ ஒருத்தன் போஸ்டர் விட்டுட்டாங்க. காவேரியை எடுத்துக்கோ, ஜெயலலிதாவை விட்டுருன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் போஸ்டர் விட்டுனாங்க. அதை சொல்ல, காவேரியை பற்றி பேச உங்களுக்கு தகுதி இருக்காடான்னு கேட்குறாரு ஒரு மந்திரி. காவேரியை பற்றி பேச கருணாநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ உங்கள் திமுகவுக்கோ அடிப்படை தகுதி இருக்காங்கிறத தான் நான் கேட்குறேன். காவேரியை குட்டிச்சவர் ஆக்குனதே உங்கள் திமுக தானேயா, உங்கள் கருணாநிதி தானே. 1924 காவேரி விஷயமாக இந்தியா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டது. 50 வருஷம் ஒப்பந்தம். அது 1974 அந்த ஒப்பந்தம் முடிஞ்சது. அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் கோட்டை விட்டவர் கருணாநிதி. இத்தனை காவேரி பிரச்சனைக்கு காரணமே அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காதது தான். அந்த தவறை செய்தவர், இமாலய தவறை செய்தவர் உங்கள் கருணாநிதி. நீங்கள்லாம் காவேரி இதை பற்றி பேசலாமா? அதே 1974 ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே காவேரிக்கு குறுக்கே அணையை கட்டினான். ஒப்பந்த முடிவில் செய்த முட்டாள்தனத்தினால அந்த அணை கட்டும் போதும் வாய்மூடி ஜால்ராஜ்கிட்ட இருந்தார் இந்திரா காந்திக்கு பயந்துக்கிட்டு. அப்போ அன்னைக்கு அணை கட்டும்போது, குறுக்கு அணை கட்டும்போது தடுத்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குமா? அப்போ காவேரி பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தான் தகுதி கிடையாது. அதோடு விட்டீங்களா? காவேரி அணைக்கை பற்றி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க?